டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய மிரட்டலான செய்தியும் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மிரட்டலான கருத்துக்களும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். மெக்சிகோவுக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரை படுகொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்ததா? லெபனான் அரச இராணுவ தலைமை அதிகாரியினுடைய கோரிக்கையும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் $6 பில்லியன் வைத்து லெபனானை மிரட்டும் சவுதி அரேபியா. நீக்கப்பட்ட பொருளாதார தடைகளும் வெள்ளையடிக்கப்பட்டு கோட் சூட் அணிவிக்கப்பட்ட தம்பி ஜூலானியும் சூடானி அரச இராணுவத்திற்கும் RSF படைகளுக்கும் இடையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதா? கடந்த 2 வாரமாக சூடானிலே கொடூரமான இனப்படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற RSF படைகள் சூடானிய மக்களை கொன்று குவித்திருந்தார்கள். சூடானினுடைய மேற்கு பிரதேசமான எல்ஃபெசர் பிரதேசத்தினை RSF படைகள் கைப்பற்றி குறித்த பகுதியிலே இருக்கக்கூடிய அதிகளவான சூடானிய மக்களை இனப்படுகொலை செய்திருந்தார்கள். அதே நேரம் RSF படைகள் மேற்கொண்டு வந்த இந்த இனப்படுகொலை தாக்குதல்களினால் இந்த RSF படைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய RSF படைகளுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பான பல உண்மைகள் சர்வதேசத்திற்கு அம்பலப்படுத்தப்பட்டிருந்தன. கடந்த 2 வாரமாக வெளியிட்டிருந்த காணொளிகளில் இவை தொடர்பான அனைத்து உண்மைகளையும் பதிவிட்டிருந்தேன். ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வாறு சூடானுக்குள்ளே ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றது, RSF படைகளுக்கு தேவையான நிதி உதவிகளை ஆயுதங்களை எவ்வாறு வழங்குகின்றது, பிராந்தியத்திலே எந்த புள்ளிகளை பயன்படுத்தி RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பான பல முக்கியமான தகவல்களையும் பதிவிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் சூடானிலே ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருந்தன. சூடானிய இனப்படுகொலைகளுக்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகம் தான் காணப்படுகின்றது என்கின்ற உண்மைகள் சர்வதேசத்திற்கு முழுமையாக அம்பலப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் சர்வதேசத்திற்கு மத்தியில் தன்னுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் உண்மைகளையும் மூடி மறைப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் அவசரமாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது. சூடானிய இனப்படுகொலைகளை மூடி மறைப்பதற்காகவும் காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் சூடானிய களத்திலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய அரபு அமீரகம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தோடு மேற்கொண்டது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தினை காப்பாற்றுவதற்காகவும் சூடானிய களத்தில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சூடானிலே 3 மாத தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தையும் முன்வைத்திருந்தது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த 3 மாத தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முன்வைத்தது. அதே நேரம் இந்த 3 மாத யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை சூடானி அரச இராணுவத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. RSF படைகள் சூடானினுடைய மேற்கு பிரதேசமான எல்ஃபெசர் பிரதேசத்தினை கைப்பற்றியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சூடானி அரச இராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். குறித்த பிரதேசத்திலே RSF படைகள் அதிகமான துருப்புக்களை நிலைநிறுத்துவதற்கு முன்பு, குறித்த பிரதேசத்தினை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பு, உள்கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கு முன்பு சூடானி அரச இராணுவம் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் மாத்திரமே குறித்த பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் 3 மாதத்திற்கான தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது சூடானி அரச இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்திவிடும். இந்த 3 மாத யுத்த நிறுத்த கால பகுதிக்குள் எல்ஃபெசர் பிரதேசத்திலே RSF படைகள் அவர்களுடைய முழுமையான ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்தி விடுவார்கள். இதற்கு பிறகு குறித்த பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கு பல மாதங்கள் சூடானி அரச இராணுவம் வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். எனவே இதனால் தான் சூடானி அரச இராணுவம் குறித்த 3 மாத ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கவில்லை. இருப்பினும் மத்தியஸ்தர்களும் அடிமை அரபுகளும் சூடானி அரச இராணுவத்திற்கு குறித்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தன. சூடானிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் சூடானிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவுமே அவசரமாக இந்த ஒப்பந்தத்திற்கு சூடானி அரச இராணுவம் சம்மதிக்க வேண்டும் என மத்தியஸ்தர்களும் அடிமை அரபுகளும் உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். இதன் விளைவாக தற்போது 3 மாத தற்காலிக யுத்த
நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சூடானிய அரசை ராணுவம் சம்மதித்துள்ளது. நேற்று மாலையே சூடானிய அரசை ராணுவம் குறித்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் வழங்கியது. இருப்பினும் நேற்றிரவு சூடானிய அரசை ராணுவத்திற்கு சொந்தமான ட்ரோன் களஞ்சியசாலை ஒன்றை இலக்கு வைத்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி RSF படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. அதாவது காசாவிலும் சரி சூடானினுடைய களத்திலும் சரி ஆக்கிரமிப்பாளர்களும் துரோகிகளும் எதிரிகளும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை அவர்களுக்கு சாதகமான கருவியாகவே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். தங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காகவும் தங்களுடைய பலவீனத்தினை சரி செய்து கொள்வதற்காகவுமே இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்கின்ற சூழ்ச்சி திட்டங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அடுத்து சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குமாறும் சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி மீதான பொருளாதார தடைகளை நீக்குமாறும் அமெரிக்கா ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. மேலும் இந்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான வரைவு தீர்மானம் ஒன்றையும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா முன்வைத்திருந்தது. நேற்றைய தினம் குறித்த வரைவு தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு சிரியா மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டிருந்தன. எந்த ஒரு நாடும் வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தாததன் காரணத்தினால் குறித்த வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிரியா மீதான பொருளாதார தடைகளும் ஜூலானி மீதான பொருளாதார தடைகளும் நீக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் தம்பி ஜூலானி ISIS பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். அனைத்து பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் ஜூலானியினுடைய பெயரை ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை நீக்கியுள்ளது. மேலும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையானது ஜூலானி மீதான பொருளாதார தடைகளையும் சிரியா மீதான பொருளாதார தடைகளையும் நீக்கியதை தொடர்ந்து பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் ஜூலானி மீதான பொருளாதார தடைகளையும் சிரியா மீதான பொருளாதார தடைகளையும் நீக்கியுள்ளார்கள். ISIS பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் இவர்களுடைய பெயர்களை நீக்கியுள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இதற்கு பிறகு சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளை அழிப்பதற்கும் ஏனைய பயங்கரவாதிகளை அழிப்பதற்கும் ஜூலானி அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வார் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது ISIS பயங்கரவாத குழுவினுடைய முன்னாள் தளபதியான ஜூலானி அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ISIS பயங்கரவாத தளபதியாக இருந்த ஜூலானியை உருவாக்கியவர்களே தற்போது ஜூலானிக்கு வெள்ளை அடித்து அவரை பதவியில் அமர்த்தியுள்ளார்கள். ISIS பயங்கரவாத தளபதியாக இருந்த ஜூலானியை உருவாக்கியவர்கள் அவரை உருவாக்கியதற்கான இலக்குகளை அடைந்து கொண்டதற்கு பின்பு ஜூலானிக்கு வெள்ளை அடித்து கோட் சூட் அணிவித்து அவரை ஆட்சி கதிரையில் அமர்த்தியுள்ளார்கள். அத்தோடு சிரியா மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் ஜூலானி மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி மிகவும் நல்லவர். அவர் எங்களோடு இணைந்து பல வேலை திட்டங்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றார். மேலும் துருக்கி மற்றும் இஸ்ரேலினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் கோரிக்கைகளுக்கு அமைவாகவுமே நான் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கினார். அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சிரியாவினுடைய தலைநகரான டமஸ்கஸ் பிரதேசத்திலே அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ தளம் ஒன்றையும் அமைக்கப் போகின்றது. சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஜூலானி மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸ் பிரதேசத்திலே மிகப்பெரிய இராணுவ தளம் ஒன்றை அமைப்பதற்கான அனுமதியையும் தம்பி ஜூலானி அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளார். அத்தோடு இந்த விமான கட்டளை தளமானது அமெரிக்காவினால் மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய விமான கட்டளை தளமாக இருக்காது. டமஸ்கஸில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்காவினால் அமைக்கப்பட போகும் இந்த புதிய இராணுவ கட்டளை தளமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு அருகாமையிலேயே அமைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அமெரிக்காவினால் டமஸ்கஸில் அமைக்கப்பட போகும் இராணுவ கட்டளை தளத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பங்கு மிக முக்கியமானதாகவே அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் குறித்த இராணுவ கட்டளை தளமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ஈராக்கிய எதிர்ப்பற்றுகளுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ஏனைய தாக்குதல்களையும் முறியடிக்கக்கூடிய வகையிலேயே அமைக்கப்பட போகின்றது. ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காகவே அமெரிக்கா டமஸ்கஸில் இந்த இராணுவ கட்டளை தளத்தினை அமைக்கப் போகின்றது. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் பல பட்டியல்களை வழங்குவார். நாங்கள் உங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளோம், இதனால் இவை அனைத்தையும் நீங்கள் எங்களுக்கு செய்து தாருங்கள் என நிபந்தனைகளை விதிப்பார். சிரியாவினுடைய நிலைமைகள் இவ்வாறு தான்
தான் அமைந்திருக்கும் என்பதனை கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது சிரியாவும் ஐக்கிய அரபு அமீரகத்தை போன்று அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் ப்ராக்ஸி படையாகவே பயன்படுத்தப்படும். இனி வரக்கூடிய காலங்களில் இவை தொடர்பாக எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு அடுத்த வாரம் தம்பி ஜூலானி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விஜயத்தின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கும் தம்பி ஜூலானி தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்தில் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கான லெபனானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்தில் லெபனானிலே இஸ்ரேல் தாக்குதல்களை வீரியப்படுத்துவதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முடிவெடுத்துள்ளது. இதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குகின்றோம். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேல் லெபனானிலே வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமே அரபு நாடுகளுக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் செய்திகளை அனுப்பியுள்ளது. அதாவது லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரியமான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை அமெரிக்காவை உறுதிப்படுத்தி பிராந்திய நாடுகளுக்கும் செய்திகளாக அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இது அமெரிக்காவினுடைய முழுமையான அனுமதியோடு நடைபெறப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு நடைபெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரமைச்சரவை கூட்டத்தில் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முடிவுகளையும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முடிவுகளையும் நெட்டன்யாஹு எடுத்துள்ளார். இதற்கான உத்தரவுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கியுள்ளார். இதற்கமைவாக இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே லெபனானினுடைய லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ராணுவம் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இன்று காலையிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. 3 வாகனங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த 3 வாகனங்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று மேசல் ஜபல் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய திறன்களையே நாங்கள் இலக்கு வைத்துள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்து குறித்த பகுதியில் 4க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானி அரசை ராணுவம் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கு தவறிவிட்டது. இதனால் நாங்கள் அவசரமாக ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கப் போகின்றோம். மேலும் லெபனானுக்குள்ளே எங்களுடைய விரிவாக்கத்தினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து லெபனானி அரசு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ரெடோல்ஃப் ஹிலால் அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நிறுத்துமாறு லெபனானி அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்வதனால் நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் எந்த முடிவுகளையும் எங்களுக்கு எடுக்க முடியாது என்றும் லெபனானினுடைய அரசு ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தலைமை லெபனானி அரசு ராணுவ தலைமை அதிகாரியை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவது தொடர்பாக 3 வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது லெபனானி அரசு ராணுவ தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது என்பதனையும் லெபனானி அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளார். அதே நேரம் அடிமை பிரதமர் நவாப் சலாம் எப்படியாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் எதற்காகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை நிறுத்தப் போவதில்லை என்றும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்கினால் லெபனானுக்கு பொருளாதார நெருக்கடிகளை மீட்டெடுப்பதற்காக $6 பில்லியன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்காவிட்டால் லெபனானினுடைய பொருளாதார நெருக்கடிகளை மீட்டெடுப்பதற்கான $6 பில்லியன் நாங்கள் தரமாட்டோம் என அடிமை சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன.
அடுத்து மெக்சிகோவிலே இருக்கக்கூடிய மெக்சிகோவுக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரை படுகொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்ததாகவும் மொசாடின் அதிரடியான வேலை திட்டங்களினால் ஈரானினுடைய இந்த படுகொலை தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுக்களை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. மேலும் மெக்சிகோவிலே இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகமும் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளது. அடுத்து அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றன. அவசரமாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் ஈரானுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு 2 வழிகள் மாத்திரமே காணப்படுகின்றன. ஒன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகும், 2 போரை தெரிவு செய்வதாகும். சில சமயங்களில் போரை விட பேச்சுவார்த்தைகளிலேயே நாங்கள் அதிக விலை செலுத்த வேண்டி ஏற்படுகின்றது. பேச்சுவார்த்தைகள் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தங்களில் நாங்கள் அதிக இழப்புகளையும் அதிக விலையையும் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளே காணப்படுகின்றன. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளை விட போரை தெரிவு செய்வது எங்களுடைய இழப்புகளையும் குறைக்கும். எனவே இதற்கமைவாக தற்போது இருக்கக்கூடிய சிறந்த தீர்வாக போரே காணப்படுகின்றது. மேலும் நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராக இருப்பதே இந்த போரை தடுப்பதற்கான சிறந்த வழியாகவும் காணப்படுகின்றது. நாங்கள் பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு விட்டோம். ஆனால் இன்று வரை ஒரு முடிவை கூட நாங்கள் எட்டவில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளினால் நாங்கள் எந்த விதமான நன்மைகளையும் அடைந்து கொள்ளவில்லை. இதனால் போருக்கு முழுமையாக தயாராக இருப்பதே சிறந்த முடிவாக அமைந்துள்ளது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய ஏவுகணை திட்டத்தினை விவாதிக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்களை முடக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக பலவீனமாக்கினால், எங்களுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளித்தால் அவர்களுக்கு எங்கள் மீது இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எந்நேரத்திலும் எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுதந்திரமாக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்கள் எப்போதும் எங்களுக்கு சிவப்பு கோடுகளாகவே அமைந்துள்ளன. ஏவுகணை திறன்கள் தொடர்பாக நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. அதே போன்று நாங்கள் எங்களுடைய அணுசக்தி திறன்களையும் கைவிடப் போவதில்லை. ஏவுகணை திறன்களை பல மடங்கினால் அதிகரிப்பதை போன்று இனி வரக்கூடிய நாட்களில் அணுசக்தி திறன்களையும் நாங்கள் பல மடங்கினால் அதிகரிப்போம். அதே போன்று பேச்சுவார்த்தைகளை தொடர்வதில் எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை என ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் தெரிவித்துள்ளார். அதாவது இப்போது தான் மசூத் பஜஷ்கியான் களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை புரிந்து கொண்டுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்பதனையும், போருக்கு முழுமையாக தயாராக இருப்பதே சிறந்த விடயமாக அமைந்திருக்கும் என்பதனையும் தற்போது மசூத் பஜஷ்கியான் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார். அடுத்து ஈரான் இடைத்தரகர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு மிரட்டலான செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை நீங்கள் விதிக்கின்றீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். எங்களுடைய ஏவுகணை திறன்களில் நாங்கள் பேரம் பேச மாட்டோம். எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். எங்களுடைய ஏவுகணை திறன்களில் உங்களுக்கு கை வைக்கவே முடியாது. அதே போன்று நாங்கள் எந்த ஒரு மோதலுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். எந்த ஒரு தாக்குதலுக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என இடைத்தரகர்கள் மூலமாக, மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரான் அமெரிக்காவுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. அதாவது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தெரிவு செய்யவில்லை, தற்போது போரைத்தான் தெரிவு செய்திருக்கின்றோம் என ஈரான் வெளிப்படையாக டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதி ஒருவரின் உடலை ஒப்படைத்திருந்தார்கள். தற்போது காசாவிலே 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளின் உடல்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. மேலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஹமாஸ் அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் எப்படியாவது ஒப்படைத்து விட வேண்டும் என அடிமை மத்தியஸ்தர்களும் அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு அவசரமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும், சர்வதேச படைகளை காசாவிலே களமிறக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும், ஹமாஸையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக காசாவிலிருந்து நீக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அத்தோடு காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளில் அசர்பைஜானினுடைய படைகளும் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக அசர்பைஜான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் காசாவை பாதுகாப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காகவுமே காசாவிலே
சர்வதேச படைகள் களமிறக்கப்பட போகின்றது என அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த பிரச்சாரங்களுக்கு பதில் வழங்கும் முகமாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலஸ்தீனிய மக்களுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. எந்த படையினுடைய பாதுகாப்பும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையில்லை. காசாவுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. நாங்கள் இறைவனை மாத்திரமே நம்பி இருக்கின்றோம். பலஸ்தீனிய மக்கள் இறைவனை மாத்திரமே நம்பி இருக்கின்றார்கள். எங்களுக்கு இறைவன் போதுமானவன் என ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவின் எல்லை பிரதேசத்திலேயே சர்வதேச படைகள் களமிறக்கப்படும் என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது காசாவின் களத்திலே முழுமையாக சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களையே அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.